சினிமால நிறைய கஷ்டங்கள் அனுபவிச்சிருக்கோம். நம்ம கஷ்டம் கூட நான் சொல்ல மாட்டாங்க. சினிமாவுக்கு போறேன்னு வீட்டுக்கு சொல்லிட்டு டாடா காமிச்சோன்னு வேற அந்த லொகேஷன் போறேன்னு சொல்றீங்க நீங்க. அது கிடையாது சார். ஒருத்தர் ட்ரை பண்றேன் அப்படின்னா குறைஞ்சபட்சம் 1 வருஷம் 2 வருஷமாவது ஒரு படங்கள்ல என்ட்ரி ஆகிறதுக்கு. அதை வந்து நம்ம கஷ்டம் சொல்றதுன்றதே வந்து தேவையில்லாத விஷயம் தான். ஓகே, நான் யாருக்காகவும் கஷ்டப்படுகிறேன், எனக்காக தானே கஷ்டம். அதனால அந்த கஷ்டத்தை பெருசா நான் வந்து படம் போட்டு காட்டுக்கிறதுக்கு விரும்புறேன். சம்டைம்ஸ் நம்ம உழைக்கிறோம், ஓடுறோம், தேடுறோம் அப்படின்னு நிறைய விஷயங்கள் பண்ணாலுமே எங்கேயுமே கவனிக்கப்படலையே அப்படின்னும் போது எப்பயாவது நமக்கு ஒரு பாவம். வணக்கம் மக்கள், திஸ் இஸ் விஜய் பிரானஸ். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது டேக் ஒன் தமிழ். இன்னைக்கு என் கூட இருக்க ஒரு ஸ்பெஷல் கெஸ்ட் யாரு அப்படின்னா, இவரோட ரோல்ஸ் எல்லாமே வந்து இவரை பார்க்கும்போது இந்த கேரக்டருக்கு இவர் தான்ப்பா கரெக்டா இருப்பாரு அப்படிங்கிற ஒரு தோற்றத்தை நமக்கு கொடுத்துட்டே இருப்பாரு. அவர் எந்த கேரக்டர் பண்ணியிருந்தாலுமே அதுக்கு நமக்கு வந்து ஓகேப்பா இந்த கேரக்டர் ஜஸ்டிஃபை ஆயிடுச்சு அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் கொடுத்துட்டு இருப்பாரு. என் கூட இன்னைக்கு வினோத் சாகர் சார் இருக்காரு. நிறைய விஷயங்கள் அவரோட கெரியர் பத்தியும் இப்போ அவர் பண்ண படங்கள் பத்தியும் பேச போறோம். வாங்க பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். இந்தியன் 2 ரிலீஸ் ஆயிருக்கு, ஒரு கிராண்ட் ரிலீஸ். ஃபர்ஸ்ட் அது எப்படி சார் ஃபீல் பண்றீங்க? ரொம்ப சந்தோஷம். ஏன்னா சில விஷயங்கள் வந்து நடக்கும்போது எல்லாத்தையும் தாண்டி அந்த படத்தில் நம்ம இருக்கிறோம் அப்படின்ற ஒரு ஹாப்பி. ஏன்னா ஆஸ் ஆர்டிஸ்டாக இருக்கும்போதும் சரி, நம்ம ஆடியன்ஸாக இருக்கும்போதும், சங்கர் சார்னும் போதும், கமல் சார்னும் போதும் மிகப்பெரிய அது ஒரு எப்படி சொல்றது, அது தொட்டுற முடியுமா அப்படின்னு ஒரு எப்பவுமே ஒரு கனவு இருந்துகிட்டே இருக்கும். அது தொட்டுட்டேன் அப்படின்ற அந்த ஒரு விஷயம். எஸ், ஐ மீன் இந்தியன் 2. நைஸ். ரொம்ப சந்தோஷம். அதோட நல்ல ரோலாவும் எனக்கு கிடைச்சதுல. அண்ட் அந்த மேனரிசமே வந்து அது தனியா தெரியுமா, அந்த கண்ணாடி இது பண்ணிட்டு அந்த மேனரிசமே தனியா தெரிஞ்சது. அந்த மேனரிசம் யாரும் போயிட்டு சொன்னாங்க, அது ஏதாவது எக்ஸ்ட்ரா எஃபர்ட் நீங்க அதை போட்டு? இல்ல, அது சங்கர் சார். ஓகே, என்ன வேணும், என்ன அளவு வேணும் அப்படின்றது சங்கர் சார் தான் முடிவு பண்றது. ஓகே, நம்மளோட இன்புட்லாம் ஒன்றும் கிடையாது. ஓகே, வி ஜஸ்ட் கிளே, அவ்வளவுதான், வேற ஒன்றும் இல்லை. அவருக்கு என்ன வேணுமோ அதை வாங்கிப்பாங்க. நீங்க ஒரு பேட்டியிலேயே கூட சொல்லியிருந்தீங்க, கமல் சார் வந்து நான் எப்பவுமே லுக் அப் டு பண்ற ஒரு பர்சன் அப்படின்னு. அவரு கூடவே படம் நடிக்கிறது அப்படிங்கிறது how did you feel that? முடிச்சதுக்கு அப்புறம் அதை யோசிச்சு பாத்தீங்க, பரவாயில்ல நம்ம கமல் சார் படத்துல இருந்திருக்கோம். ஆனா அவர் கூட எனக்கு சீன் காம்பினேஷனா இல்ல எனக்கு. பட் இருந்தாலும் சார் லீடா பண்ற படத்துல நடிச்சது வந்து ஒரு பெரிய ட்ரீம் நனவாச்சு. ஓகே சார். ஆஃப் த செட்ல அவர்கிட்ட உட்காந்து பேசுறதுக்கான வாய்ப்புகள் ஏதாவது? இல்ல, எனக்கு கிடைக்கல. ஓகே, என்னோட போர்ஷன் இருக்கும்போது கமல் சார் போர்ஷன்ஸ் இல்லை. ஓகே சார். அவருக்குமான காம்பினேஷன்ல என்னோட காம்பினேஷன்ல இருந்து சமுத்திரனி சார் இருந்தாரு, அதுக்கப்புறம் சித்தார்த் சார், அப்புறம் என் கூட நடிச்ச சரண்யா, அருவி பாலா, இவங்களோட தான் எனக்கு இன்ட்ராக்ஷன். கன்ஃபார்மா வந்து படம் வந்ததுக்கு அப்புறமாவும் ஸ்டில் அந்த கம்பேரிசன்ஸ் இருந்துட்டே இருக்கு, இந்தியன் 1க்கும் இந்தியன் 2க்குமான கம்பேரிசன். ஹவு டு யூ சீ அபௌட் தட்? எப்பவுமே ஒரு நீங்க 1 2 போது ஒரு கம்பேரிசன் இருக்குதான் செய்யும். ஆமா, நார்மலா நீங்க எண்ணிக்கையில என்னாலே 1க்கு என்ன இருக்கு 2க்கு என்ன அப்படின்னும் போது there is a comparison. Yes, yeah, obviously there is a. ஏன்னா இந்தியன் 1ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நிறைய சர்ப்ரைஸ் எலிமெண்ட்ஸ் இருந்தது. இந்தியன் 1 அப்படின்னும் போது எஸ், அவர் ஏஜ்டு பர்சன் தான் லீட் பண்ண போறாரு அப்படின்ற ஒரு சர்ப்ரைஸ். அவர் வந்து ஒரு மார்ஷியல் ஆர்ட் பர்சன், அது வர்ம கலைன்னு ஒரு விஷயம் இருந்தது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அவர் வந்து he was INA இந்தியன் நேஷனல் ஆர்மில இருந்தவர். நேதாஜி சுபாஷ் சந்திர ஸோ நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் ஐயா கூட இருந்தவர். ஸோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அந்த வீடியோ, அந்த பழைய வீடியோல இவங்க 2 பேரும் சேர்ந்த மாதிரி இருக்கிற அந்த சிஜி பண்ணது, இது மாதிரி நிறைய சர்ப்ரைஸ் வந்து. அதோட மியூசிக் சாங்ஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்தியன் 1ல ரஹ்மான் சாரோட மியூசிக் பிரிக்கவே முடியும். ஸோ இது மாதிரி நிறைய சர்ப்ரைஸ் எலிமெண்ட்ஸ் இருந்தது. ஸோ நீங்க எல்லா சர்ப்ரைஸ் எலிமெண்ட்ஸும் தெரிஞ்சுட்டு தான் இந்தியன் 2லயே வரீங்க. ஆமா. ஸோ உங்களுக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கலன்னு போது ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா இந்தியன் 2ன்றது இந்தியன் 1ஓட அந்த சீக்வல் தான். திருப்பி நான் உங்களை சர்ப்ரைஸ் பண்ணால எஸ், ஆப்வியஸ்லி அதே தான் உங்களுக்கு இருக்கும். ஸோ அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் என்ன ஒரு டிராவல் அப்படின்றது ஒன்று இருக்கலாம். அந்த சர்ப்ரைஸ் குறையலாம், கூடலாம், என்ன வேணா நடக்கலாம். அண்ட் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சங்கர் சார்ஸ் வே ஆஃப் டேக்கிங் திஸ் திங்ஸ்ங்கிறது என்ன ரொம்ப சர்ப்ரைஸ் பண்ணுச்சு. அவர் வந்து இந்தியன் 1 2 வந்தா கண்டிப்பா 1ஓட கம்பேர் பண்ணுவாங்க, ஆனா அதுக்காக அதையே நான் எடுத்து வைக்க முடியாதுன்னு அதுதான் சொல்றேன். நீங்க ஆல்ரெடி எல்லா சர்ப்ரைஸ் எலிமெண்ட்ஸும் உங்களுக்கு இந்தியன் 1ல தேவையான அளவுக்கே கொடுத்தாச்சு. அது இல்லாம ஒண்ணும் பண்ண முடியாது. எப்படியும் சீக்வல்ஸ் போது இந்தியன் தாத்தா தானே வந்தாகணும். உங்களுக்கு தாத்தா இல்லாம வேற யாருன்னா ஒருத்தர் வந்து உங்களுக்கு சர்ப்ரைஸ் எல்லாம் பண்ண முடியாது. கரெக்டுங்களா? கண்டிப்பா. கமல் சார் திருப்பியும் வந்து சின்ன வயசா காமிச்சிட்டு நாங்க சர்ப்ரைஸ் கொடுத்துருந்தோம் சொல்ல முடியும்? கிடையாது. இந்தியன் தாத்தா தான் வரணும். ஸோ அந்த தாத்தா வந்து அதுக்கு ஃபர்தரா என்ன ஸ்டோரி, ஸ்கிரீன் பிளே அப்படின்றது தான் பண்ணி ஆகணும். விஜய் சாரோட ஆரம்பிச்சு கத்தியா இருக்கட்டும், இல்ல வந்துட்டு நம்ம ரஜினி சாரோட காலாவா இருக்கட்டும், அண்ட் வந்து இப்போ கமல் சாரோட இந்தியன் 2, அதுவுமே யோசிச்சு பார்த்ததுண்டா? பரவாயில்ல, தமிழ் சினிமாவோட டாப் ஆக்டர்ஸ் கூடயும் நம்ம இப்ப நான் வேட்டையன் திருப்பியும் பண்ணிருக்கேன். ஓகே, ரஜினி சாரோட
அண்ட் அதுவும் பேக் டு பேக் அதே வருஷத்துல how do you feel about it? நல்லா இருக்கு பிரதர். அது என்னன்னா எங்கேயும் நம்மளோட உழைப்பை யாரை கவனிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற ஒரு சந்தோஷம். சம்டைம்ஸ் நம்ம உழைக்கிறோம், நிறைய விஷயங்கள் வந்து ஓடுறோம் தேடுறோம் அப்படின்னு நிறைய விஷயங்கள் பண்ணாலுமே எங்கேயுமே கவனிக்கப்படலையே அப்படின்னும் போது எப்பயாவது நமக்கு ஒரு கால் வரும். நான் உங்களை பார்த்துட்டு தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யாராவது ஒருத்தர் சொல்லுவாங்க. அது ஒரு டேரக்டரா இருக்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஏன்னா அவங்களுக்கு படங்கள் வரும். ஒரு அசிஸ்டன்ட் டேரக்டர் சொல்லுவாங்க, ஒரு ஆடியன்ஸ் சொல்லுவாங்க, சார் உங்களை அந்த இடத்துல இந்த மாதிரி ஒரு இடத்துல பார்த்தேன் சார், ரொம்ப வியப்பா இருக்கும். ஓகே சார். அதாவது உங்களோட ஃபிலிமோகிராஃபி எடுத்து பார்க்கும்போது எல்லாருக்குமே இருக்கிற ட்ரீம் டைரக்டர்ஸ் 2 பேரோடையும் ஒர்க் பண்ணிருக்கீங்க. மணிரத்னம் சாரா இருக்கட்டும், சங்கர் சாரா இருக்கட்டும். அது யோசிச்சு பாக்குறதுண்டா? பரவாயில்ல, எல்லாருக்கும் இருக்கிற ட்ரீம் டைரக்டர்ஸ் நம்ம ஒர்க் பண்ணிருக்கோங்கிறது. இல்ல, நீங்க ஒரு கட்டத்துக்கு மேல ஓட ஆரம்பிச்சிட்டீங்கன்னா நமக்கு எல்லாமே வர ஆரம்பிக்கும். ஓகே. அது வர ஆரம்பிக்கும் போது இந்த மாதிரி ஒரு சர்ப்ரைஸான ட்ரீம் டைரக்டர்ஸ் பார்க்கும்போது வெரி ஹாப்பி. ஸோ நம்ம இவங்க எல்லாம் நம்ம ஏன்னா நம்ம ஆஸ் ஆடியன்ஸா நம்ம அவங்களோட படங்களை பார்த்து வியந்து அதுக்கப்புறம் ரசிகனாகி அதுக்கப்புறம் தான் நம்ம நடிகனாகி இங்க வந்து இன்னைக்கு நடிகனாகி அவங்க படத்துல நடிக்கும் போது நல்லா இருக்கே அப்படின்னு தோணும். வேற ஒன்று. அண்ட் ஃபர்ஸ்ட் டைம் இப்போ முண்டாசுப்பட்டியில எல்லாருமே வந்து உங்களோட அந்த ராட்சசன் கேரக்டரை இம்பார்ட்டன்ட் கேரக்டரா சொன்னாலுமே முண்டாசுப்பட்டிலேயே அந்த கேரக்டர் தான் பிளேஸ் த மெயின் ரோல். அந்த மொக்கையங்க கேரக்டர் ஃபர்ஸ்ட் இந்த கேரக்டர் நீங்க பண்ண போறீங்கன்னா அந்த டைம் உங்களுக்கு ப்ராமினன்ட் ரோல்ஸ் அதாவது 2012 ஸ்டார்ட் ஆன டைம்ல அந்த ப்ராமினன்ட் ரோல் நீங்க பண்ணுங்க அப்படிங்கும்போது வாட் வாஸ் யுவர் தாட் அந்த டைம்? இல்ல, எனக்கு அந்த ரோலே எனக்கு பெருசா தான் தெரியும். ஏன்னா இன்னும் அப்பதான் நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். எனக்கு வர அழைப்புகளை நான் நிராகரிக்கிறது கிடையாது. ஏன்னா அந்த டைம் வந்து எது வந்தாலும் பண்ணணும் அப்படின்ற ஒரு தாட் இருந்ததை தவிர வேற எதுவும் இல்லை. ராட்சசன் படம் வரும்போது அது தெலுங்குல ரீமேக் பண்ணும்போதுமே நிறைய எல்லா கேரக்டர்ஸுமே மாறிடுச்சு. பட் இன்பராஜ் கேரக்டர் மட்டும் எகைன் நீங்களே வந்து அந்த பிளே இன்பராஜ் கிறிஸ்டோபரும் அந்த இது உங்ககிட்ட எகைன் வந்து கேட்கும்போது வாட் வாஸ் யுவர் திங்? நீங்க ஏதாவது சொன்னீங்களா எதனால மேபி அந்த கேரக்டர் என்னையே வந்து பண்ண சொல்றீங்க உங்களுக்கு ஒரு தாட்? இல்ல, அவங்க என்னன்னா நிறைய விஷயங்கள் வந்து இங்க இருக்கிற நிறைய ஆர்டிஸ்ட் அப்படியே அதுல அப்படியே கன்வெர்ட் பண்ணாங்க. ஓகே. அது அவங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாவும் இருந்தது. அண்ட் ராட்சசன் வந்தப்போ உங்களுக்கு ஒரு விஷயம் நடந்தது இல்லை, தொடர்ந்து ஒரே மாதிரியான கேரக்டர்ஸ் அந்த பேஸ் பண்ண கேரக்டர்ஸ் அந்த மாதிரி மகாராஜா வந்ததுக்கு அப்புறமா அந்த ஒரு விஷயம் நடந்ததா? லைக் அந்த மாதிரி லைக் விமனைசர் கேரக்டராவோ இல்லை ஒரு மாதிரி ரொம்ப டெப்த் இருக்கிற அந்த மாதிரி வில்லன் ஆன்டகனிஸ்ட் கேரக்டராவே எகைன் வந்துட்டு இருந்தது? இல்ல, அது யூஸ்வலா வரும். பர்டிகுலரா சிலது வந்து நமக்கு ஒத்துக்கிற மாதிரி இருக்கும், சிலது ஒத்துக்க மாட்டாங்க. ஓகே. அண்ட் விஜய் சேதுபதி சாரோட ஃபர்ஸ்ட் ப்ரொடக்ஷனே வந்து ஆரஞ்சு மிட்டாய் தான். அந்த படத்துலயுமே நீங்க ஒரு நல்ல ரோல் பண்ணியிருந்தீங்க. ஸோ அதை பத்தி சொல்லுங்க. அவர் கூட உங்களோட டிராவல் பத்தி என்ன? ஏன்னா அவர் இப்போ ரீசெண்டா ஒரு ஆக்டர் வந்து இன்டர்வியூ கொடுக்கும்போது கூட சொன்னாரு, நான் அவர் கூட ஒரு ஃப்ரேம் தான் நடிச்சேன், ஒரு ஷார்ட் தான் நடிச்சேன், ஸ்டில் வந்து அவர் என்கிட்ட சினிமா பத்தி பேசுறதா இருக்கட்டும் இல்ல ஜவான் ரைட்டர்ஸை இன்ட்ரடியூஸ் பண்றதா இருக்கட்டும் இந்த ஒரு ப்ராசஸ் எல்லாம் பண்ணாருன்னு. நீங்க அவர் கூட டிராவல் பண்ற இருக்கும் போது எந்த மாதிரி சினிமா பத்தி உங்களுடைய உரையாடல் இருந்தது? விஜய் சேதுபதி சாரோடைய அந்த growth பார்க்கும்போது எப்படின்னா நமக்கு ரொம்ப இன்ஸ்பிரேஷன் இருக்கும். அவரும் பார்த்தீங்கன்னா ஒரு எந்த வித பின்புலம் இல்லாம பயங்கர ஒரு எப்படி சொல்றது ரொம்ப ரிச்சான லுக் எல்லாம் இல்லாம இந்த பாய் ஹூ நெக்ஸ்ட் டோர் அப்படின்ற மாதிரி சாதாரண ஒரு லுக்ல இருந்து இன்னைக்கு ரொம்ப பேன் இண்டியா ஒரு ஸ்டாரா இருக்கிறார் அப்படிங்கும்போது நமக்கு ரொம்ப இன்ஸ்பிரேஷன். ஸோ அவருடைய அந்த டிராவலே நமக்கு வந்து பெரிய இன்ஸ்பிரேஷன். ஸோ இதெல்லாம் நாங்கள் நிறைய பேசிக்கிட்டு இருக்கோம். ஏன்னா மகாராஜா செட்ல நாங்கள் நிறைய பேசுறதுக்கு வாய்ப்பு கிடைச்சது. ஏன்னா ஆரஞ்சு மிட்டாயில இருந்தோம், அதுக்கப்புறம் செக்கச்சி வந்த வானம், அதுல ஒன்றும் பெருசா ரோல் இல்லை எனக்கு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மகாராஜால we had a chance. அண்ட் மகாராஜா டேரக்டர் வந்து இப்போ எல்லாருமே லைக் அந்த டேரக்டர் வந்து குரங்கு பூமி வந்ததுக்கு அப்புறமும் தாண்டி மகாராஜா வந்ததுக்கு அப்புறம் they say a lot about நிதின். ஆனா அவரு கூட உங்களோட டிராவல் முன்னாடியில இருந்தே இருக்காங்க. அந்த ஒரு இது எப்படி பாக்குறீங்க? அண்ட் அவரு இப்போ ஒரு டேரக்டரா தனியா தெரியறதை எப்படி பாக்குறீங்க? அதுதான், ஏன்னா அவரு சீசன் 3ல இருக்கும்போது நான் அவர்கிட்ட ஷார்ட் ஃபிலிம்காக வாய்ப்பு தேடி இருக்கேன், கேட்டிருக்கேன் நான். இல்லைனா நான் சொல்றேன், நான் உங்களுக்கானது வரும்போது நான் கண்டிப்பா சொல்வேன் அப்படின்னு. ஏன்னா அவர் அந்த புன்னகை வாங்கினால் கண்ணீர் இலவசம் பார்த்து தான் நான் ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகி தான் கேட்டது. அதுக்கப்புறம் குரங்கு பொம்மை பண்ணாலும் குரங்கு பொம்மையிலையும் நான் ட்ரை பண்ணியிருந்தேன், குரங்கு பொம்மையிலையும் இல்லை அப்படின்னா அதுக்கப்புறம் அதுல இருக்கிற 1-2 கேரக்டருக்கு நான் டப்பிங் கொடுத்துருப்பேன். நான் பேசிக்கலி டப்பிங் ஆர்டிஸ்ட். ஓகே, கொடுத்துருந்தேன். அதுக்கப்புறம் தான் இந்த மகாராஜால அவருக்கு அந்த வாய்ப்பு எனக்கு கொடுத்தேன். அண்ட் நீங்க வந்து மாநகரம் பண்ணும்போது லோகேஷ் கனகராஜ் சாருக்கு அது ஃபர்ஸ்ட் படம். அண்ட் நீங்களும் அந்த டைம்ல ஒரு க்ரோயிங் அப் ஸ்டேஜ்ல போது இப்போ அவர் வளர்ந்துருக்கிற ஒரு நிலைமை எப்படி சார் நீங்க பாக்குறீங்க? ரொம்ப சந்தோஷமா இருந்தது பார்க்கும்போது. ஓகே, அதாவது நம்ம கூட வந்து டிராவல் ஆன எனக்கு ஒவ்வொரு மூவிக்கும் ஒரு மூவில இருந்து எனக்கு கால் வந்துட்டு தான் இருந்தது. ஓகே, அன்பார்ச்சுனேட்லி ஏதோ ஒரு காரணத்துக்காக அது மிஸ் ஆகும். அது கடைசியா விக்ரம் வரைக்கும் எனக்கு கால் ஃபார் வந்துகிட்டு தான் இருந்தது. ஓகே, ஒரு ரோல் ஒன்று ஃபிக்ஸ் ஆகி அதுக்கப்புறம் அந்த ரோல் வந்து எனக்கு கால் பண்ணி சொன்னாங்க, இல்லை சார் அந்த ரோல் வந்து டெவலப் பண்ண முடியல, ரொம்ப சின்னதாயிடுச்சு, உங்களுக்கு கொடுக்குறதா ஒரு நல்லதா கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எனக்கு நிறைய
லோகேஷ் கிட்ட அந்த கம்யூனிகேஷன் இருக்கு. இப்போ கொஞ்ச நாள் சமயமா தொடர்பு இல்லை நாங்க. அண்ட் இந்த 12 இயர்ஸ் ஜேர்னில இப்போ ஏதாவது ஒரு டைம் பரவாயில்ல ஃபெட்டப் ஆகலாம், இதனால முடியலன்னு எப்பயாவது ஒரு தாட் வந்திருக்கா? 12 இயர்ஸ்ல ஆக்சுவலா 15 இயர்ஸ் ஆயிடுச்சு. ஓகே. 2009ல இருந்து 2009ல இருந்தே ட்ரை பண்ணிருக்கீங்க. அண்ட் அப்ப எப்பயாவது ஒரு டைம் நீங்க வந்து என்னுடைய படங்களோட அதாவது நீங்க இப்ப என்ன சொன்னா வீட்டை விட்டு இறங்கணும்னு நேரம் அந்த ஷூட்டிங் ஸ்பாட் போனதா சொல்றீங்க, அந்த கவுண்ட்ல சொல்றீங்க நீங்க. ஓகே. ஒருத்தர் ட்ரை பண்றேன் அப்படின்னா குறைஞ்சபட்சம் 1 வருஷம் 2 வருஷமா அதாவது ஒரு படங்கள்ல என்ட்ரி ஆகிறதுக்கு நீங்க சொல்ற கணக்குப்படி பார்த்தா அந்த படங்களோட இயர்ஸ் நீங்க கவுண்ட் பண்ணி வச்சிருக்கீங்க. அப்ப அதாவது நான் வீட்டை விட்டு டோரை திறந்து நான் சினிமாக்கு போறேன்னு வீட்டுக்கு சொல்லிட்டு டாடா காமிச்சோன்னு நேரம் அந்த லொகேஷன் போறேன்னு சொல்றீங்க நீங்க. அது கிடையாது சார், இது சினிமால அப்படி நடக்காது. ஏன்னா நம்ம சினிமா வந்து நம்ம நடிகன் அப்படின்ற விஷயத்த நாம நம்பணும், அதுக்கப்புறம் நம்ம முயற்சி பண்ணணும், அதுக்கப்புறம் ஆபீஸ்ல போனோம், ஏன்னா ஏற்கனவே போட்டோ கொடுக்கணும், இவ்வளவு விஷயம் ப்ராசஸ் இருக்குது. ஓகே. சோ 2009ல ஆரம்பிச்சேன்னா நீங்க என்ன கவுண்ட்ல பாத்தீங்கன்னா 12 இயர்ஸ் கிடையாது, 2009ல இருந்து ஸ்டார்ட் பண்ணேன். இந்த 15 இயர்ஸ் எப்பயாவது ரெஸ்ட்லெஸ் ஆகி இல்லடா ஐ அம் ஃபெட் அப், எனக்கு வந்து இதுக்கு மேல நான் எப்படி ட்ரை பண்றதுன்னு தெரியலங்கிற தாட்லாம் கொடுத்துருக்கா சினிமா எப்பயாவது? சினிமால நிறைய கஷ்டங்கள் அனுபவிச்சிருக்கோம். நம்ம கஷ்டம் கூட நான் சொல்ல மாட்டாங்க, ஏன்னா நான் வந்து என்னுடைய பர்சனல் லைஃப்காக நான் அனுபவிச்ச ஒரு விஷயம், என்னோட கரியருக்காக நம்ம அனுபவிச்ச விஷயம். அது வந்து நம்ம கஷ்டம் சொல்றதுன்றதே வந்து தேவையில்லாத விஷயம் நான் நினைக்கிறேன். ஓகே. நான் யாருக்காகவும் கஷ்டப்படலையே, எனக்காக தானே கஷ்டப்பட்டேன், என்னுடைய பர்சனல் லைஃப்காக கஷ்டப்பட்டேன். நார்மலா வில்லேஜ்ல படிச்சு எதுவுமே வசதியும் இல்லாம ஒரு டாக்டராவோ இன்ஜினியராவோ ஒரு ஸ்டூடெண்ட்டை விட நான் ஒன்றும் கஷ்டப்பட்டேன். கண்டிப்பா. ஒருத்தவங்க ஸ்கூல் ஃபர்ஸ்ட், ஸ்டேட் ஃபர்ஸ்ட், இந்த மாதிரி வர பிள்ளைங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா எவ்வளோ போராட்டங்களை தாண்டி பொதுவா ஒரு கிடைக்கக்கூடிய எந்த விஷயமும் கிடைக்காத, வசதி கிடைக்காத ஒரு பிள்ளைங்களாம் வந்து கஷ்டப்பட்டு ஒரு டாக்டரோ இன்ஜினியராகிறோ, அதுதான் உண்மையிலே கஷ்டம். இது வந்து சினிமாக்காக நான் எனக்காக கஷ்டப்பட்டுருக்கேன். அதனால அந்த கஷ்டத்தை பெருசா நான் வந்து படம் போட்டு காட்டுக்கிறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை. சங்கர் சாரோட படங்கள்ல வர கேரக்டரா இப்போ ஒரு நாள் முதல்வரா நீங்க இருந்திருந்தா எந்த ஒரு விஷயத்த பண்ணிருக்கணும் அப்படின்னு நினைச்சிருக்கீங்க? அவரோட கேரக்டர்ல இருந்து நான் கேட்கறேன். ஒரு நாள் முதல்வரா இருந்தா எந்த ஒரு விஷயம் பண்ணிருக்கீங்க? என்ன பண்ணிருக்கீங்கன்னா, கண்ணுக்கு தெரிஞ்ச விஷயம் என்னன்னா இருக்கிற கல்வி மருத்துவத்தை இலவசமாக்கணும்னு நினைக்கிறேன். கல்வி மருத்துவத்தை இலவசமாக்கணும். ஓகே சார். அம்பி, அண்ணின், ரெமோ இந்த 3 கேரக்டர்ல ஒன் டேவா லிவ் பண்றதுக்கு எந்த ஒரு கேரக்டர் எப்பவுமே சூஸ் பண்ணுவீங்க? ரெமோ. ஓகே. எதனால ரெமோ? ஆப்வியஸ்லி ரெமோ தானே எல்லாருக்குமே. ஆமாங்க. ஆமா. ஓகே. ரெமோவா இருந்தா என்ன ஒன் டே வந்து அந்த ஒன் டேல என்ன பண்ணணும்னு நினைப்பீங்க? அதெல்லாம் சொல்ல இல்ல நான் அது சார் 18+ அதுக்கு நார்மலா கேக்குறேன். லைக் நார்மலா ஒரு ரெமோ கேரக்டர் வந்து ஓகே ஒன் டே அந்த முன்னே முதல்வர் மாதிரி ஆயாச்சு. வில் பி தி ஒன் திங். இது ரொம்ப இதுவா இருக்குது. ஷை ஆகுது. ஆமா, ஷையா இருக்குது. ஓகே சார். சிவாஜி படத்துல வர மாதிரி அந்த ₹1 சுண்டி ஒரு சபதம் எடுக்கணும் அப்படின்னா எந்த ஒரு சபதம் எடுப்பீங்க? அதுல அவர் சொல்லுவாரு இனிமே நான் போற பாதை சிங்க பாதைன்னு இந்த பிளாக் மணி எடுக்கிறதுக்கு ஒரு சபதம் எடுப்பாரு. அந்த மாதிரி எடுக்கிற மாதிரி தான் நீங்க என்ன எடுப்பீங்க? எனக்கு பெரிய சபதமா எனக்கு அப்படி அந்த மாதிரி தோணுதுன்னா, எனக்கு சில விஷயங்கள் பார்க்கும்போது இந்த 50+, 60+ல இருக்கிற இந்த செக்யூரிட்டியா வேலை செய்யறாங்க, அவங்க எல்லாம் பார்க்கும்போது நமக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். அவங்க ஏன் அந்த வேலைக்கு வராங்க? ஒருவேளை வாழ்வாதாரத்துக்கு வராங்களா, இல்ல வீட்டில் இருக்கிற ப்ரெஷரால வராங்க? ஏன்னா ஒரு 60 வயசுக்கு மேல மத்த எம்ப்ளாயிஸ்க்கு எல்லாம் ஒரு பென்ஷனோ இல்ல மத்த விஷயங்கள் ஏதோ ஒண்ணு ஒரு சேஃப்டி அண்ட் செக்யூரிட்டி இருக்குது. பட் இவங்களுக்கு அது வந்து அதுவும் நைட் டைம்ல எல்லாம் அவங்க அந்த குளிர்லயும் அந்த தூக்கம் எல்லாமே நிற்கும் போது அவங்களுக்கு பார்க்கும்போது இவங்களுக்கான ஒரு விஷயம் ஏன்னா ஒரு ஃபெசிலிட்டேட் கவர்மெண்ட் பண்ணலாமே அப்படின்னு தோணும். அந்த ஒரு தாட் தோணும். எதுவும் காலம்பூரா அவங்க உழைச்சிட்டு இருக்காங்க, 60 வயசுக்கு மேலேயே அவங்க தூக்கம் இல்லாம ஒரு செக்யூரிட்டியா லைஃப்ல வந்து அந்த நைட் டைம்ல ரொம்ப ரிஸ்க் ஃபேக்டர் அந்த மாதிரி நிறைய விஷயம் அவங்களை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஏதாவது ஒன்று பண்ணணுமே உங்களுக்காக கவர்மெண்ட் அப்படின்னு தோணும். கவர்மெண்ட்டோ இல்லை வேற ஏதாவது ஒரு அமைப்போ சார்ந்த ஏதாவது ஒரு விஷயமோ வந்து யாராவது அவங்களுக்கு பண்ணா ரொம்ப நல்லா இருக்கும். அண்ட் இந்த ஒரு சந்திப்புக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சார். நிறைய விஷயங்கள் இந்தியன் 2 வந்து இப்போ ரிசீவ் பண்ணிக்கிட்டு இருக்கு. அண்ட் வந்து இந்தியன் 3மே ஒரு மேசிவ் சக்ஸஸ் ஆகணும். அண்ட் அதே சமயத்துல உங்களுடைய கேரக்டர்ஸ் நிறைய படங்கள்ல இன்னும் ப்ராமினென்ட்டா வரணும், அதுவும் ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா அமையணும். எங்க சார்பாக வாழ்த்துக்கள் சார். நன்றி. தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச்.